ஒரே சிலுவையில் இருவரின் ஒவ்வொரு கரம் அறையப்பட்டிருப்பது போன்ற அடையாளத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பீடத்தின் மேற்கூரையில் பிரான்சிஸ்கன் சபையினருடைய அடையாளமான சிலுவையில் அறையப்பட்ட 2 கரங்கள் வட்ட வடிவத்திலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. உரையற்ற கரம் சிலுவையில் அறையுண்ட இயேசுவினுடையதாகவும், உரையுள்ள கரம் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் கரமாகவும், அதில் காயங்களும் மற்றும் 5 சிலுவை வடிவில் பிரான்சிஸ்கன் சபையினருடைய அடையாளம் உள்ளது. ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்தவர் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்த வாஸ்கோ ட காமா என்று வரலாற்றில் படித்திருப்போம். 8 பிரான்சிஸ்கன் மறை போதகர்கள் அருள்பணி பெர்டினோ அல்வாரஸ் கப்ரல் அவர்கள் தலைமையில் மலாக்காவிலிருந்து திரும்பி வரும்பொழுது சூறாவளியில் சிக்குண்டு வழிமாறினார்கள். அந்நேரத்தில் அன்னை மரியாளிடம் பரிந்துரை செய்து வேண்டினார்கள். அதன் பயனாக ஒரு பிரகாசமான ஒளி அவர்களை மயிலாப்பூர் கடற்கரைக்கு வழிநடத்தியது. அந்த இடமானது புனித தோமையார் கல்லறைக்கு அருகிலும் மற்றும் அடர்த்தியான காடாகவும் காட்சி தந்தது. இவர்கள் இந்த இடத்தை வந்தடைந்ததும் பிரகாசமான ஒளி மறைந்து விட்டது. அந்த இடத்தில்தான் மறைப்போதகர்கள் அன்னை மரியாளை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கோவிலை கட்டினார்கள் என்று நம்பப்படுகிறது. இக்கோவிலானது உள்ளூர் மக்களால் காட்டுக்கோயில் என்றும் போர்த்துகீசியரால் நோசா சென்ட்ரா டா லூஸ் எனவும் தற்போது மக்களுக்கு தூய பிரகாச மாதா திருத்தலமாகவும் திகழ்கிறது. போர்த்துகீசிய மொழியில் லஸ் என்றால் ஒளி என்பது பொருள். லஸ் தேவாலயம் 1516 கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளம் தவக்காலத்தில் நமது மனமாற்றத்திற்கு துணை செய்யும்.